பிரைஸ் ஜீசஸ். கர்த்தருடைய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், வணக்கம். லாஸ்ட் வீக் the Mother's Day, when I released a small prayer from the church, the Lord has done amazing greater things. The Lord has done numberless, innumerable number of things in my life, but still this one is very still revealing Father's love for us. அதுக்கு நான் தேங்க்ஸ் கிவிங்க்கு இப்போ நான் சர்ச்சுக்கு போயிட்டே இருக்கிறேன். ஜெபிக்கிற, சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் தேங்க்ஸ், என்கரேஜ் பண்ணுற எல்லாருக்கும் தேங்க்ஸ். நான் ரொம்ப நியூஸ் ஃபாலோ பண்ணல, ஆனால் அவங்க வெளியே வந்த பிறகு நல்லா ஒரு ரெஸ்ட்டு, ஒரு ஹீலிங் நடக்கணும்னு நான் ஜெபம் பண்ணேன். ஆனால் பார்க்கும்போது நேற்று தான் ஒரு சிஸ்டர் எனக்கு சொல்லியிருந்தாங்க, அந்த May 18th அந்த கான்சர்ட் வந்து கேன்சல் ஆனதா எப்படின்னு தெரியல. ஆனால் இது ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு டெஸ்டிமனி ஆஃப் காட்ஸ் லவ். வாட் எவர் காட் ஸ்டார்டட், enemy cannot. Enemy don't have power, authority to start. He might be seemingly looking powerful, but அவனுக்கு தேவன் செய்ய நினைத்ததை ஒருபோதும் அதை தடை பண்ண அவனுக்கு அதிகாரம் இல்லை. ஒரு வசனம் வந்து ஏசாயால சொல்லப்படுது, நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதில்லை. அப்போ wicked shall flee when no one pursues, but the righteous shall stand as bold as a lion. நீதிமான் ஒரு சிங்கத்தை போல நிலைச்சு நிற்பான். ஆனா சத்துரு ஒருவனும் துரத்தாமலே துன்மார்க்கன் ஓடி போயிடுவானாம். அப்போ இதுல இன்னைக்கு நான் உங்களுக்கு இதை நான் ரிலீஸ் பண்றதான ஒரு ப்ரொஃபட்டிக் நோக்கம் அப்படி என்ன அப்படின்னா, 18ஆம் தேதி அந்த கான்சர்ட்டை நடக்க விடாம தடை பண்ற அந்த போராட்டங்களை நீக்கப்படும். அதனால தானே இப்படி எக்ஸ்டென்ஷன் இப்படிலாம் சொல்றாங்கன்னு போது ஆண்டவர் அதை நீக்கி போட்டார். ஆனா தேவ ஜனமே, இவங்களுடைய ஃபெய்த் ஓகே, பெயில் அவர் வெளியே வருவார் வரல, இவங்களுடைய ஃபெய்த்து இன்னும் அந்த அளவுக்கு அவங்களால நிற்க முடியாமல் அதை கேன்சல் பண்ணாங்க, ரிட்டர்ன் பண்ணாங்க. ஆனால் இது தேவனுக்கு அவருடைய விசுவாசம் அவர் மேலே வைத்தவங்களுக்கு உண்டான தோல்வியே இல்லை. அப்போ அவங்க அதை நிறுத்தினாங்க. ஆனால் அவர் வந்து பிரிசனில் தான் இருந்தார், அதனால இது நிறுத்தப்பட்டது அப்படின்னு சொல்ல முடியாது யாருமே. அப்போது தேவன் எப்போவுமே ஏன் வந்து இந்த புக் ஆஃப் ரெவலேஷனில் ஏன் இயேசு கிறிஸ்துவோடைய விக்டரி, ஒரு அந்தி கிறிஸ்து அந்த அர்மகதா யுத்தம்லாம் பார்க்கும்போது எப்படி வந்து இயேசு கிறிஸ்து வந்து நிறைய மைக்கேல் அண்ட் டிராகன் ஃபோர்ஸஸ் ஆர் ஃபைட்டிங். ரெவலேஷன் 12 மின்னலை போல டிராகன் விழறான். ஸோ நிறைய பார்ட்டாக நிறைய நம்ம அந்த ரெவலேஷன் புக்கை நம்ம வாசிக்கிறோம். ஆனால் கடைசியாக இயேசு கிறிஸ்து பிக்சரில் வந்து ஆன்டை கிரைஸ்ட் பீஸ்ட் எப்படி அழிப்பாருன்றது இட்ஸ் ரியலி இம்ப்ரெசிவ். பேசலாம் மாட்டார், அவருடைய நாசி காற்று, the breath that is coming from his nostril is destroying the antichrist force. அப்போ there is no match for antichrist பவருக்கும் இயேசு பவருக்கும். அப்போ பார்க்கும்போது ஏன் வந்து இதில் வந்து யூதராஜ சிங்கத்தோடைய வெற்றியை பற்றியே பேசுகிறாங்க. நம்ம வந்து ஒரு ப்ரிசனில் இருக்கிறவங்களுக்காக, ஒரு கேன்சர், ஒரு பயங்கரமான ஒரு வேதனையில் இருக்கிறோம் குழந்தைக்காக அப்படிலாம் ஜெபிக்கணும். ஆனால் புக் ஆஃப் ரெவலேஷன் வந்து ஏன் வந்து புக் ஆஃப் ரெவலேஷன் வந்து நம்ம படிக்கும் பொழுது அந்த விக்டரி வருது அப்படின்னும் போது, உங்கள் ஸ்டோரிக்கும் என் ஸ்டோரிக்கும் ஒரு பிகினிங், ஒரு எண்ட் யாருன்னா இயேசு கிறிஸ்து. இயேசுக்கு என்ன நடக்குதோ அதான் உங்களுக்கு 2 Corinthians 10 நம்ம வாசிக்கிறோம். தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக இருக்கிற தர்க்கங்கள், போராட்டங்கள், தேவனை அறிகிற அறிவு. அப்போ அதுக்கு அவரோட நம்ம உறவு எப்படியோ அப்படிதான் நம்ம பிளஸ்ஸிங். அப்போ இங்கே பார்க்கும்போது இயேசுடைய விக்டரி ஏன் ரெக்கார்ட் பண்ணப்பட்டதுன்னா அதுதான் நமக்கு விக்டரி. இதே அந்த ரெவலேஷன் புக்கை எழுதின ஜான், த புக் ஆஃப் ஜான் சாப்டர் அந்த 4th எபிசல், அப்போஸ்தலன் எபிசல் 4th சொல்லுவார், விசுவாசமே ஜெயம், ஜெயிக்கிற ஜெயம். என்ன ஜெயம்? ஜெபமே ஜெயம் சொல்லலை, சாரி, அது மனுஷங்க அவங்களா அப்படி பண்ணது. விசுவாசமே ஜெயம். அந்த விசுவாசமே ஜெயம்னா அந்த விசுவாசம் என்ன அப்படின்னா இயேசு கிறிஸ்து குமாரன் என்று நீங்க விசுவாசிக்கிறீங்க இல்லைங்களா, அதுதான், அந்த விசுவாசம் தான் உங்களுக்கு ஜெயம். அப்போ அந்த நம்ம அந்த சொல்லப்படுற அந்த இடத்துல கிரீக் டேர்ம் என்ன யூஸ் பண்ணப்பட்டிருக்குன்னா நைக்கி, என்ஐகே, நைக்கி. இப்போ நம்ம நைக்கி பிராண்டெல்லாம் வாசிக்கிறோம். நைக்கி பிராண்டு, ஜீன்ஸ் கம்பெனி,
லீவைஸ் ஜீன்ஸ் கம்பெனி அதெல்லாம் இருக்கும். மாதிரி நைக்கின்னு ஒரு ஃபேமஸ் பிராண்ட் இந்தியாவிலையும் இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். அப்போ அந்த நைக்கி மீன்ஸ் என்னன்னா விக்டோரியஸ். அப்போது கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்து குமாரன் என்று விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுமே விக்டோரியஸ். அவர் ஒரு டிஃபீட்டடாக, அவர் ஒரு வல்னரபிளாக உலகம் பார்க்கும். ஜீசஸ் ஃபாதர் எப்படி பார்க்குறாருன்னா, யுவர் நேம் இஸ் நைக்கி, யுவர் நேம் இஸ் விக்டரி, யுவர் நேம் இஸ் ட்ரையம்பன்ட், யுவர் நேம் இஸ் a successor, யுவர் நேம் இஸ் a conqueror, யுவர் நேம் இஸ் a victorious, triumphant, warrior, warring bride. அப்போ நீங்கள் ஏன் இயேசுவோட விக்டரி சொல்லப்பட்டதுன்னா, அங்கதான் உங்க கிளைமேக்ஸ், ஏன் கிளைமேக்ஸ். அப்போ உங்களுக்கும் எப்பவுமே விக்டரி மட்டும்தான் ரிசல்ட். அக்யூரேட்டா ப்ராஃபஸி பண்றேன்னு சொல்லிட்டு அவர் எப்படியும் ஜெயிலுக்கு போயிடுவாரு, எப்படி இங்க வெள்ளம் வந்துடும், எப்படி இங்க வந்து எப்படியும் வந்து இன்னைக்கு காலையில் ஒருத்தவங்களை நான் 1-on-1 Zoomல மீட் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க, ஒரு பெரிய ப்ரொஃபட்டிக் கான்ஃபரன்ஸ் போனாங்க. அங்கே வந்து ஒருத்தவங்க ப்ராஃபஸி பண்ணாங்க. என்ன ப்ராஃபஸி பண்ணாங்கன்னா, உங்கள் ஹெல்த் வர வர அப்படியே டிட்டோரியேட், உங்கள் ஹெல்த் அப்படியே வர வர குறைஞ்சிக்கிட்டே வரும். இது என்னங்க தீர்க்க தரிசனம்? இதை சொல்கிறதுக்கு தீர்க்கதரிசி எதுக்குங்க? டாக்டர் போதுமே, இது சொல்கிறதுக்கு ஒரு பிளட் ஒர்க் போதுமே. அப்போ அவங்க அதை சொன்னதுலேருந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அதை சொன்னதுலேருந்து சரிங்களா, அது அவங்க சொன்னதுலேருந்து என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்களுக்கு ஸ்பைனல் கர்வேச்சரில் ப்ராப்ளம், அப்பண்டிஸ்டிஸ் பர்ஸ்ட் ஆகி அது தட் லெட் இன் டு 3 different பாய்சனஸ் டிசீஸ் இன் தேர் லிவர் அஃபெக்ட் ஆயிடுச்சு. அப்போ அந்த வேர்டை சொல்லும் போதே பிசாசும் ஒரு ரிப்போர்ட் வச்சிருப்பான், தேவனும் ரிப்போர்ட் வச்சிருப்பாரு. உங்க பேரு ரிப்போர்ட், அது தெரியுமா? எபிசல்ஸ்ல காடு சொல்றாரு, நீங்க என்னுடைய பால் சொல்றாரு, நீங்க என்னுடைய நிரூபங்கள் என்னன்னா, யுவர் எ லெட்டர், யுவர் எ லவ் லெட்டர் ஆஃப் த ஃபாதர், யுவர் எ மைட்டி லெட்டர், யுவர் எ ஆர்டர், யுவர் எ கமாண்ட், யுவர் எ கமாண்ட் ஃபார் த நேஷன் வேர் யூ ஆர் ஸ்டாண்டிங். In your house, in your territory, in your house, in your state, in your city, in your state, in your neighborhood. அப்போ பார்க்கும்பொழுது நீங்கள் ஒரு ரிப்போர்ட்டு, நீங்கள் ஒரு குட் ரிப்போர்ட்டு. ஆண்டவருடைய குட் ரிப்போர்ட் பேர் காஸ்பல். அவருடைய ஸ்டோரி, அவருடைய ஆக்ட்ஸ், அவர் வாழ்ந்தார், மரித்தார், எழுந்தார், பரமேறினார், அங்கே ரூல் பண்ணிட்டு இருக்கிறார், அவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறார், அவர் திரும்பி வருவார். இது எல்லாமே இந்த ஆக்ட்ஸ் எல்லாம் என்ன ஆகுதுன்னா அவருடைய ரிப்போர்ட்ஸ், இதெல்லாம் காஸ்பல். நான் வெறும் வந்து அவர் மறிச்சிட்டாரு, அப்புறம் இன்னும் கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி, இன்னும் கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் நல்லா இது பண்ணி கீப் பண்ணி அப்படின்னு. அப்போ அவர் அது மாதிரி நீங்கள் ஒரு ரிப்போர்ட், நீங்கள் என்னுடைய நிரூபங்களாக இருக்கிறீர்கள் என்று பால் சொல்கிறார். அப்போ யுவர் எ லெட்டர் டு யுவர் நேஷன், யுவர் எ லெட்டர் டு யுவர் ஹவுஸ், யுவர் எ லெட்டர் டு யுவர் பிளாட்ஃபார்ம். நிறைய பேர் யூடியூப்ல வந்து பண்ணுறீங்க, அது வந்து தேவனுக்கு யூஸ்ஃபுல்லாக, அது வந்து மக்களுக்கு ஒரு நிறைய பேர் யூடியூப், அதாவது என்னால் வந்து இதெல்லாம் நான் பேச இன்னைக்கு விரும்பலை. அதாவது என்னன்னா, தலை தூக்க முடியாத இவ்வளோ அசிங்கங்கள் இன்னும் நல்ல எலிஜிபிள் போக்ஸோ கேண்டிடேட்டாக இருக்காங்க. அவங்க வந்து அவ்வளோ அவமான வல்கரைட்டி பேசிக்கிட்டு இன்னும் வெளியே இருக்காங்க. I have no idea, and then if it gets delayed, then I have prepared everything. I will do something about it. Internationally, I am eligible to file a case from here being here. அந்த மாதிரியான ஆட்கள்லாம் வெளியே தெரியவே கூடாது, இருக்கவே கூடாது. ஓகேங்களா? அப்போ சில யூடியூபர்ஸ், நேற்று எனக்கு 2 நாளாக ஒரு யூடியூபர்ஸ் அவங்கள நான் பார்க்குறேன். அவங்க வந்து வார்த்தையை சொல்கிறாங்க, ஆனால் மற்றவங்கள இவங்க எப்படி கிரிட்டிசைஸ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது. ஃபார் சம் ரீசன் தேர் கிரிட்டிசைசிங் மை வீடியோ எடுக்கிறது, அதை போடுறது, என்னை பொய்ன்னு சொல்கிறது. அவங்க வேண்டி செய்கிறாங்களா இல்லை உண்மையிலே கேட்டு செய்வாங்களா நம்மளுக்கு தெரியல. அப்போது ஆனால் ஃபார் சம் ரீசன் அவங்கள வந்து பார்க்குமே எனக்கு சிரிப்பு வரும். ஏன்னா தெர் இஸ் அ பிளேம்லெஸ் ஸ்பிரிட் இன் தேம், தெர் இஸ் சம்திங் தே ஆர் நாட் பாய்சனஸ். அப்போது ஆனால் எனக்கு கோவம் வருது, ஆனால் வந்து இப்படி ஒரு இது இல்லை, சரிங்களா? ஸோ அப்போது பார்க்கும்போது அந்த யூடியூப்பில் நம்ம என்ன பண்ணுறோம், ஆண்டவருக்கு என்ன பண்ணுறோம், மக்களுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ நான் இப்போ இங்கே வந்து தேங்க்ஸ் கிவிங்காக நான் சர்ச்சுக்கு வந்துட்டேன். இந்த செஷனை நான் இதோட முடிக்கிறேன். முடிஞ்சதுன்னா இன்னொரு செஷன் எடுத்து அதை நான் மெண்டு பண்ண முயற்சி பண்ணுறேன். இந்த நேரத்தில் நீங்கள் நிறைய நான் டீச் பண்ணணும்னு நான் விரும்புகிறேன், ஆனால் வந்து எனக்கு டைமு அதெல்லாம் எப்படின்னு தெரியல. நிறைய பேர் வந்து காரை ட்ரைவ் பண்ணிக்கிட்டு ஓட்டாதீங்க அப்படி சேஃப்காக சில பேர் சொல்கிறாங்க. இங்கே வந்து ஐ மீன் ஓரளவுக்கு டிஎம்பிஎஸ் டிடிஎஸ் லாலாம் தெரிஞ்சு தான் செய்கிறோம். ஹேண்ட் ஹெல்டு டிவைஸில் நம்ம பேசக்கூடாது. ஸோ எல்லாமே நான் வந்து சேஃபாக தான் செய்கிறேன், நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணாதீங்க. சில பேர் வந்து நான் இது மாதிரி போயிட்டே இருக்கிறதுக்காக நான் ஜெயிலுக்கு போயிடுவேன்.
நான் உங்களுக்கு என்ன பண்ணேன், ஏன் நான் ஜெயிலுக்கு போகணும், உங்களுக்கு நான் என்ன பண்ணேன்? அப்போ வந்து ஜான் ஜெபராஜ் போனார், அடுத்து நீங்கள் ஜெயிலுக்கு போயிடுவீங்க. ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு அழிவுக்கு எதுவும் சேட்டனிக் வேர்ட்ஸு, மற்றவங்க அழிஞ்சு போகணும், மற்றவங்கள டிஸ்கரேஜ் பண்ணணும், அவங்கள கூனி குறுக வைக்கணும், அவங்கள அவமானப்படுத்தணும், அது மாதிரி வேண்டாம். ஸோ வந்து எதை செஞ்சாலுமே மற்றவங்களுடைய எடிஃபிகேஷனுக்காக, நன்மைக்காக நம்ம செய்வோம். இந்த சண்டேவில் உங்கள் எல்லாரையும் நான் தேவனுடைய ஆலயத்திலேருந்து வாழ்த்துக்கிறேன். இந்த வாரம் உங்களுக்கு இந்த நேரம் எப்படி தரமா இருக்குது, ஓமர் கவுண்ட்டுன்னு சொல்லுவாங்க இஸ்ரேலில். 50 நாள் அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட், அந்த முதற் பலன், அந்த ஒரு பாஸ் ஓவர்னு ஒரு இது வரும். அது முடிஞ்சோடனே முதற் பலன், அது முடிஞ்சோடனே 50 நாள் அவங்க வந்து கிரெயினை எண்ணுவாங்க. அது பேர் ஓமர் கவுண்ட்டுன்னு சொல்லுவாங்க. தமிழில் எனக்கு இப்போ டைம் இல்லை, திங்க் பண்ணேன். அப்போ அந்த ஓமர் கவுண்ட்டு முடியும் பொழுது அந்த பெண்டிகாஸ்டல் வருது அவங்களுக்கு. அந்த பெண்டிகாஸ்ட் என்று சொல்லும்போது நோவாவுடைய ஆர்க் ஒரு இடத்துல ரெஸ்ட் ஆச்சு, ஃப்ளட் வந்தது, அப்புறம் வந்து திரும்பி ரெஸ்கியூ பண்ணப்பட்டது. மவுண்ட் சைனை பெண்டிகாஸ்டில் நடந்தது. நோவாவுடைய ஆர்க் ரெஸ்கியூ பண்ணப்பட்டது பெண்டிகாஸ்டல் டேவில் நடந்தது. அப்போ பெண்டிகாஸ்டோட ரியல் மீனிங் என்னென்னா, உங்கள் கேர்ஸ் எல்லாம் ஆசீர்வாதமாக மாற்றப்பட்டது. ஸோ அப்போது அந்த பெண்டிகாஸ்டில் நோக்கி நம்ம போயிட்டுருக்குறோம். அந்த நாளில் ஒரு க்ரானலாஜிக்கலி பைபிளில் ரெக்கார்ட் பண்ண ஒரு டேவை நான் சொல்கிறேன் பாருங்கள். நம்பர்ஸ் 9 அதில் வந்து 17, 18 அந்த இடத்துல நம்ம இருக்கிறோம். அந்த இடத்துல என்ன நடந்ததுன்னா, தேவனுடைய அந்த மேகம் வந்து அவங்க தங்கியிருந்த இடத்த மூடிச்சான். அந்த தங்கியிருந்த இடத்த மூடும் பொழுதெல்லாம் அவங்க வந்து ரெஸ்ட் எடுத்தாங்க. அந்த மேகம் லிஃப்ட் ஆகி வெளியே மேலே எடுக்கும் பொழுதெல்லாம் அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க வந்து மார்ச் பண்ணாங்க. அது மாதிரி மேகம்ன்றது தேவனுடைய மகிமை, தேவனுடைய தயவு, தேவனுடைய சுகம், பலம், ஜீவன், ஆரோக்கியம், உங்கள் கிருபைகள், வரங்கள், வல்லமைகள், எலக்வன்சி, டேலண்ட்ஸ், பவர், மைட், அனாயிண்டிங், காட்ஸ் லவ், காட்ஸ் ரெவலேஷன், அது எல்லாம் அவங்க மேலே தங்கணும்னு சொல்லி நான் ஜெபிக்கிறேன். நிறைய லீடர்ஸ் எழும்பணும், செகண்ட் மென் அனாயிண்டிங் அரைஸ் ஆகணும், நிறைய மென் லீடர்ஸ் எழும்பணும், நிறைய ரோபஸ்ட் ஜெயண்ட் லீடர்ஸ் எழும்பணும்னு சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவருடைய தீர்க்க தரிசிகள் எழும்பணும், அப்போஸ்தலர்கள் எழும்பணும், 5-fold மினிஸ்டர்ஸ் எழும்பணும், ரிடீமிங் ப்ராஃபிட்ஸ் எழும்பணும், ஒரு சொல்யூஷன் கிவர்ஸ் எழும்பணும், ஆண்டவருடைய பில்டர்ஸ் எழும்பணும், ஆண்டவருடைய பாத் மேக்கர்ஸ் எழும்பணும், ஆண்டவருடைய வல்லமைகளை, அன்பை காட்டக்கூடிய ஒரு அவருடைய மாயமற்ற அன்பு கூறும்படியான வல்லமையான ஊழியக்காரர்கள் எழும்பணும். அப்புறம் தீர்க்கதரிசிகள் எழும்பணும், வாரியர்ஸ் எழும்பணும். உங்கள் குடும்பம், உங்கள் பிள்ளைகள், உங்களுடைய ஊழியங்கள், உங்கள் மினிஸ்ட்ரி, உங்கள் பிஸ்னஸ் எதுவாக இருந்தாலும் அது ஆசீர்வதிக்கப்படணும். இயேசுடைய நாம மகிமைப்படணும். நீங்கள் பலுகி பெருகி தேவ சந்ததி பெருகணும். தேவனால் உருவாக்கப்பட்ட திருமணங்கள் பெருகணும். தேவனால் அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட ஊழியக்காரர்கள் எழும்பணும். தேவனால் ஸ்தாபிக்கப்பட்ட சபைகள் பெருகணும். தேவனால் ட்ரெயின் பண்ணப்பட்ட சோல்ஜர்ஸ் எழும்பணும் என்று சொல்லி இந்த வாரத்தில் உங்கள் எல்லாரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். In Jesus' name I pray. God bless you all so richly. Amen.